இன்றைக்கான மினி விலாகில் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய மிளகு கறி சிக்கன் செய்முறை பார்க்கலாமா? 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய். காரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா மிளகோட அளவை கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும், கருகிடக்கூடாது. நான் 4 முந்திரி பருப்பு எடுத்தேன், ஆனால் 3 தான் சேர்த்தேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸ் கொடுக்கும். ஆனால் அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே மாற்றிடும். 1 கிலோ சிக்கனுக்கே 3 முந்திரி சேர்த்தா தாராளமாக போதும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பட்டு போல் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். 4 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். நல்லா அகலமான பாத்திரத்தில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணும்னா தாளிப்பில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, அதுக்கு மேலே உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கம்மியான அளவில் புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் சேர்த்துட்டு சிக்கனும் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் பரட்ட வேணாம், அப்புறம் கலர் மாறிடும், மசாலா ஒட்டாது. வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா எல்லாத்தையும் அப்படியே சிக்கனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி சேர்த்துருக்கேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டா சிக்கன் நல்லா வெந்துடும். இதே முறையிலே மட்டன், பீஃப் எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு இந்த அளவு கிரேவி வேணாம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சு சுருளை வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி வந்துடும். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சோறு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். மிளகு கறி சிக்கன் நல்லா சுருக்குன்னு செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.